ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டிஎஸ் விஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் நேவி, அதாவது இந்தியன் கப்பற்படையிலேருந்து புதிய பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 வகையான பதவிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அக்னிவீர் எம்ஆர் அண்ட் அக்னிவீர் எஸ்எஸ்ஆர்ன்ற 2 வகையான பதவிகளுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த பதவிகளுக்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த அக்னிவீர் எம்ஆர் பதவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் அன்மேரிட் கேண்டிடேட்டுக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து 10th அல்லது மெட்ரிகுலேஷன் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் 1 நவம்பர் 2003 முதல் 30 ஏப்ரல் 2007க்குள்ளே பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸை பொறுத்தவரைக்கும் அன்மேரிட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கான டியூரேஷன் ஆஃப் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 4 வருடம் வந்து சொல்லியிருக்காங்க. லீவு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 30 டேஸ் வந்து லீவ்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 30 நாள் வந்து லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து அக்னிவீருக்கு வந்து அடிஷ்னல் சிக் லீவு அந்த மாதிரியெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் ஆஃப் கம்படண்ட் மெடிக்கல் அத்தாரிட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிக் லீவ் எல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பே அலவன்ஸு அதெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சேலரி பார்த்திங்கன்னா அக்னிவீருக்கு 30,000 per மந்த்துக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து ரிஸ்க்கு, ஹார்ட்ஷிப்பு, ட்ரெஸ்ஸு அண்ட் ட்ராவலர் அலவன்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மந்த் வந்து 30,000 வந்து பே பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயர் வந்து 33,000 வந்து பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தேர்ட் இயர் வந்து இப்போ 36,500 சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் இயர் வந்து 40,000 சொல்லியிருக்காங்க. இது மேலும் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்னிவீர் கிராஸ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு 30% வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 4 வருஷத்துக்கு சேர்த்து 5,02,000 சொல்லியிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் டு ஃபண்ட் பை கோபல்னு சொல்லிட்டு அது ஒரு 5,02,000 சொல்லியிருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கவரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 48 லட்ச ரூபா வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கவர் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 4 வருஷத்துக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பதவிக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது INET அப்படின்னு சொல்லிட்டு முதல் டெஸ்ட் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா PFT ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ரெக்யர்மெண்ட் மாடல் எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா INET கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் இருக்கும். 50 கொஷின்ஸ் வந்து டோட்டலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கொஷின்ஸும் வந்து 1 மார்க் வந்து தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் 2 டைப்லேயும் இருக்கும். ஆனால் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா 2 செக்ஷன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு செஷன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸும், ரெண்டாவது செஷனில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கான மாடல் கொஷின் பேப்பர் வந்து join.indiannavy.gov.in இந்த வெப்சைட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாமினேஷனான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இதில் வந்து பெனால்ட்டி மார்க்ஸும் ராங் ஆன்சருக்கு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்காக வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா 0.25 மார்க்காக வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ராங் ஆன்சருக்கு. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆல் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 550 ரூபா வந்து பே பண்ண சொல்கிறாங்க. ப்ளஸ் 18% GSTயோட சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேஜான PFT அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ரெக்யர்மெண்ட் மாடல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மேலுக்கு பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோனா 6 நிமிஷத்தில் 30 செகண்டில் வந்து ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 8 நிமிஷம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்குவாட்ஸ் பார்த்திங்கன்னா 20 ஸ்குவாட்ஸ் மேலுக்கும் 15 ஸ்குவாட்ஸ் வந்து ஃபீமேலுக்கும் சொல்லியிருக்காங்க. புஷ்அப்ஸை பொறுத்தவரைக்கும் 15 வந்து மேலுக்கும் 10 வந்து ஃபீமேலுக்கும் சொல்லியிருக்காங்க. பென் கீ சிட்டப்ஸ் பார்த்திங்கன்னா 15 வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கு வந்து 10 வந்து சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஸ்டேஜஸ் பேஸ் பண்ணி தான் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அக்னிவீர் எம்ஆர் பதவிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பதவிக்கான விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அன்கரெக்டட் விஷன்ஸு அண்ட் கரெக்டட் விஷன்ஸு, கலர் ப்ரிசெப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா அக்னிவீர் navy.ctech.in இந்த வெப்சைட்டில் போய் 13 மே 2024 அன்று வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா 13 மே 2024 அன்று தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் வந்து எண்ட் ஆகுது பார்த்திங்கன்னா 27 மே 2024 வந்து எண்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 27/5/2024 எண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் பதவியை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 300 வேகன்சி இருக்குது. அக்னிவீர் எம்ஆர் பதவியில் வந்து 200 வேகன்சி இருக்குது. ஆக மொத்தம் வந்து இந்தியன் நேவியில் வந்து ஒரு 500 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 வகையான பதவிகளுக்கு. இந்த பதவிக்கான எஸ்எஸ்ஆர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th +2 வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 50% மார்க் இருந்தால் ஓகேன்னு சொல்கிறாங்க. அல்லது 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸு இன்ஜினியரிங்கில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் 50% மார்க்ஸ் மினிமம் எடுத்திருந்தாலும் அவங்க வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அல்லது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வெக்கேஷனல் கோர்ஸ் இன் நான் வெக்கேஷனல் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் எஜுகேஷன் போர்ட்ஸில் வந்து முடிச்சிருந்தாலும் 50% மார்க்ஸ் வந்து மினிமம் வச்சுருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. இந்த பதவிக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1 நவம்பர் 2003 முதல் 30 ஏப்ரல் 2007க்குள்ளே பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் அன்மேரிட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கும் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 4 வருடம் வந்து சொல்லியிருக்காங்க. லீவ் பார்த்தீங்கன்னா அதே 30 நாள் வந்து பர் இயருக்கு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து பே அலவன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ், ட்ராவல் அலவன்ஸ் எல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்ஆர் பதவி இப்போ மாதிரி தான் இதுவும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த் வந்து 30,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறதா, ஃபஸ்ட் இயருக்கு 30,000 வந்து பே பண்ணுறதாகவும், செகண்ட் இயருக்கு வந்து 33,000, அது தேர்ட் இயருக்கு வந்து 36,500,000 பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் இயர் பார்த்தீங்கன்னா 40,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவீர் பார்த்தீங்கன்னா 30% வந்து சொல்லியிருக்காங்க. அதே தான் வந்து எம்ஆரில் பார்த்தது தான் எஸ்எஸ்ஆர்லையும் சொல்லியிருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கவரும் அது சேம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜ் தான். அதே மாதிரி எம்ஆர் பதவியை பொறுத்த மாதிரி தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் சேம் தான் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஆரில் வந்து 50 கொஷின்ஸ் சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து 100 கொஷின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஈச் வந்து 1 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் டைப்பில் தான் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பரில் வந்து செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 4 செக்ஷன்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சிலபஸ் பொறுத்தவரைக்கும் 10th அண்ட் +2 ஸ்டாண்டர்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சிலபஸ் அண்ட் சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா joinindiannavy.gov.in இதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த எஸ்எஸ்ஆர் பதவியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour சொல்லியிருக்காங்க. எம்ஆரில் பார்த்தீங்கன்னா 30 minutes வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கும் பெனால்ட்டி ஆஃப் ராங் மார்க் வந்து ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா 0.25 வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எம்ஆர் பதவி மாதிரி எஸ்எஸ்ஆருக்கும் 550 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பிஎஃப்டி டெஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேலுக்கு. எம்ஆரில் சொன்னது தான் எஸ்எஸ்ஆர்லையும் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸும் எம்ஆரில் சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13 மே 2024 அன்று வந்து ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 27 மே 2024 வந்து எண்ட் ஆகுது. அதாவது எஸ்எஸ்ஆருக்கும் எம்ஆருக்கும் வந்து ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் 13 மே 2024 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 27 மே 2024 அன்று வந்து எண்ட் ஆகுது. இதற்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் நேவியிலிருந்து எம்ஆர் அண்ட் எஸ்எஸ்ஆர் பதவிகளுக்கான 500 பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதற்கான டீட்டெயில் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஎஸ் விஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.